அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, மகா சிவராத்திரி அன்று கண் விழித்து யார் யார் விரதம் இருந்து சிவனை வழிபடலாம், அப்படி சிவனை வழிபடும் போது என்னென்ன விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைந்ததுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிவராத்திரி அன்று நாம் கண் விழித்திருந்து விரதம் இருந்து இறைவனை வணங்கும் போதே முழுமையான இறைவனின் அருள் நமக்கு கிடைக்குமா? அது மட்டும் இல்லாமல் அந்த நாளில் நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்குது. சிவராத்திரி விரதம் இருப்பதாலே தெரியாமல் செய்த பாவங்களும் கூட தெரிந்த பாவங்களும் கூட செய்திருந்தாலும் அதை நம்மை விட்டு நீங்கி போவதாக சொல்லப்படுது. யார் வேண்டுமானாலும் சிவராத்திரி தினத்தில் விரதத்தை மேற்கொள்ளலாமா? மகா சிவராத்திரி தினத்தில் நாளில் இரவெல்லாம் கண் விழித்து சிவபெருமானை வழிபட வேண்டுமா? இதனால் இறைவன் அருள் கிடைப்பதோடு மட்டும் இல்லாமல் நினைத்த காரியங்களும் நடக்கும் என முன்னோர்களின் வாக்காகவே இருக்குது. மகா சிவராத்திரி அன்றுதான் அன்னை உமாதேவியும் சிவபெருமானை பூஜித்து வழிபட்டாளாம். ஆனால் நாமும் அந்த தினத்தில் பூஜை செய்து சிவபெருமானை வழிபடுவது சிறந்த பலனை தரக்கூடியதாக இருக்குது. ஒரு வருடம் சிவராத்திரி விரதம் இருப்பது பார்த்தோம்னா 100 அஸ்வமேத யாகம் செய்த பலனும் நமக்கு கிடைக்கும். பல தடைகள் கங்கா ஸ்தானம் செய்த பலனும் கிடைக்குமா? அது மட்டும் இல்லாமல் சிவராத்திரி தினத்தில் இரவில் சிவபெருமானை நிகழ்த்திய திருவிளையாடல் கதைகளை கேட்டு வர வேண்டுமா? அந்த வகையில் தான் ஆழகால விஷம் குடித்த கதையை படிக்க வேண்டும் என சொல்கிறாங்க. இந்த நாளில் சிவன் கோயிலுக்கு சென்று ஈஸ்வரனை வழிபட்டாலே மன அமைதி ஏற்படுமா? வாழ்க்கையின் முன்னேற்றம் ஏற்படுமா? தீப சக்திகளை நீங்கி நன்மைகள் நமக்கு உண்டாகுமா? மாசி மாதத்தில் தேய்பிர தினத்தில் சதுர்த்தி நாளில் தான் மகா சிவராத்திரியாக கடைபிடிக்கப்படுது. அந்த நாளிலேயே சிறப்புகள் குறித்து கருட புராணத்திலையும் கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கந்த புராணம், பத்ம புராணம், அக்னி புராணம் உள்ளிட்ட பல்வேறு நூல்களின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். மகா சிவராத்திரி நாளிலேயே விரதம் இருப்பவருக்கு கிடைக்கும் மகத்துவங்கள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மகா சிவராத்திரி நாளில் பக்தர்கள் கடைபிடிக்க வேண்டிய விரத முறைகளை பார்க்கலாம். மாசி மாதத்தில் தேய்பிர சதுர்த்தி திதியில தான் அம்பிகை சிவபெருமானை வணங்கியதாலேயே அந்த நாளில் தான் மகா சிவராத்திரி தினமாக கொண்டாடப்படுது. பிரளய காலத்தின் போது பிரம்மனும் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளுமே அழிந்துவிட்ட நிலையில தான் இரவு பொழுதல அம்பிகை உமாதேவி பரமேஸ்வரனை நினைத்து பூஜை செய்திருக்காங்க. 4 ஜாமங்களிலுமே இரவு முழுவதுமே ஆகம விதிப்படி அர்ச்சனை செய்திருக்காங்க. பூஜையினுடைய முடிவில் தான் அம்பிகை ஈஸ்வரனை வணங்கியும் அடியேன் தங்களை பூசித்த இந்த இரவையே தேவர்களும் மனிதர்களும் தங்கள் திருநாமத்திலேயே சிவராத்திரி என்று கொண்டாட வேண்டும் என வேண்டியிருக்காங்க. சிவராத்திரி அன்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை சிவனை பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலுமே அவர்களுக்கு எல்லாவித பாக்கியங்களும் தந்து முடிவில் மோட்சத்தை அளிக்க வேண்டும் என அம்பிகையும் வேண்டிக் கொண்டிருக்காங்க. அருள் புரியுங்கள் என அணையானால் வேண்டிக் கொண்டாலாம். சிவபெருமானும் அப்படியாகட்டும் என்று கூறிய அவருக்கு அருள் வழங்கியிருக்காங்க. இந்த இரவே தான் நாம் சிவராத்திரி என கொண்டாடப்படுகிறோம். தினத்தில் விரதம் இருக்கும்போது சிவராத்திரிக்கு முதல் நாளே ஒரு வேளை மட்டும்தான் உணவை எடுத்து கொள்ள வேண்டுமா? சிவராத்திரி அன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்து விட்டு சூரிய உதயத்திற்கு முன்பு காலையில் வீட்டில் செய்ய வேண்டிய பூஜையை செய்து முடிக்க வேண்டும். அதன் பின்னதான் சிவன் கோயிலுக்கு போய் முறைப்படி தரிசனம் செய்ய வேண்டுமா? சிவராத்திரி விரதம் இருப்பதாலே தெரியாமல் செய்த பாவங்களும் தெரிந்த பாவங்களும் செய்திருந்தாலும் அவை நம்மை விட்டு நீங்கி போகும் என்பது நம்பிக்கையாக இருக்குது. இதனால் பூமி தானம், தங்க தானம், கோடிக்கணக்கான பசுக்கள் தானம், புராணங்களில் சொல்லப்பட்ட மற்ற பல விரதங்களை நெடுங்காலம் கடைபிடிப்பது போன்ற 100 அஸ்வமேத யாகம் செய்வதும் பலமுறை கங்காஸ்தானம் செய்வது ஆகிய அனைத்தையும் மேற்கொண்டாலுமே ஒரு சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டிப்பதற்கு ஈடாகாதாம். தினத்துல விரதம் இருக்கும்போது சிவனை பூஜை செய்யும் இடத்தை மலர்களால் அலங்கரித்து தான் நண்பகல்ல குளித்து மாலை நேரத்துல சிவார்ச்சனைக்கு உரிய பொருட்களோடு சிவன் கோயில சென்று ஏற்பாடுகளை செய்யணும். மாலையில மீண்டும் குளித்து விட்டு சிவ பூஜை செய்ய வேண்டுமா? வீட்டிலேயே இரவில் 4 ஜாமங்களிலுமே முறைப்படி பூஜை செய்தாலும் நல்லது. ஆனால் இன்று சிவன் கோயில்களுக்கு செல்வது மிகவும் சிறப்பாகவும் சொல்லப்படுது. வில்வ இலைகளை அர்ச்சனை செய்தல் கூடுதல் பலனாக அளிக்குமா? இந்த நாட்களில் மகா சிவராத்திரி விரதம் மேற்கொள்வாங்க கோபத்தை கட்டுப்படுத்துவதுடன் பிரம்மச்சாரியத்தை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். சிந்தையில அமைதியுடன்
சிவ புராணத்தை பாடிக்கொண்டிருக்க வேண்டுமா? பற்றற்று இருப்பதுடன் பேராசைகளை கைவிட்டு பிறருக்கும் தீங்கு இழைக்காமல் இருத்தல் வேண்டுமா? சிவ ஆலயங்களை அன்றைய தினமே இரவல 4 ஜாமங்களிலுமே தூங்காமல் பூஜை செய்து மறுநாள் காலையில விடியற்காலையிலே நீராடி காலை அனுஷ்டனத்துடன் உச்சிக்கால அனுஷ்டத்தையும் அப்போதே முடிக்க வேண்டுமா? சிவராத்திரி நாளிலே முழுவதும் உபவாசம் இருக்க முடியாதோர் ஒவ்வொரு ஜாம பூஜை முடிந்த பிறகும் தண்ணீர் பால் பழங்களை உண்ணலாமா? பூஜை செய்ய முடியாதவங்க 4 ஜாமத்தினும் சிவபுராணம் கேட்டும் சிவத்துக்களை சொல்லியும் சிவன் கோயிலுக்கு சென்று இறைவனை கண் விழித்து வழிபட்டாலே போதுமா? சிவராத்திரி தினத்துக்கு அடுத்த நாள் பார்த்தோம்னா சிவபுராணம் படித்தோ அல்லது கேட்டோ பகல் பொழுதை கழிக்க வேண்டுமா? பிறகு மாலை நேரத்தில் மாலை அனுஷ்டானங்களை முடித்து அன்றிரவு ஏதும் உண்ணாமலே இருந்து உறங்க வேண்டுமா? சிவராத்திரி தினத்தன்று தான் முழு உபவாசத்தை கடைபிடித்தாலே எம்பெருமானின் வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றுவதுடன் மகிழ்ச்சியும் வாழ்வள முன்னேற்றத்தையும் அளிப்பார் என்பது ஐதீகமாக இருக்குது. இப்படி 4 வருடங்கள் சிவராத்திரி விரதம் இருந்தாலே அவர்கள் சிவகதி அடைவார்களாம். அத்துடன் அவர்களின் 3 தலைமுறைகளும் நற்கதி அடைந்து முக்தியை அடைவது சாத்தியம் என்கிறது புராணங்கள் மூலம். வைணவ பக்தர்களுக்கு எப்படி வைகுண்ட ஏகாதசி விரதத்தை இருப்பார்களோ அதே போலதான் சைவ பக்தர்களுக்கும் மகா சிவராத்திரி விரதமும் முக்கியமான தினமாக கருதப்படுது. வைணவ பக்தர்கள் பார்த்தோம்னா வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று எப்படி உபவாசம் இருந்து துவாதசி தினத்துல விரதத்தை முடிக்கிறார்களோ அதே மாதிரி தான் சைவ பக்தர்களும் மகா சிவராத்திரி அன்றே தினத்தன்று அதிகாலையிலே குளித்து முடித்து விரதத்தை தொடங்கி அன்று முழுவதுமே சிறிதும் உறங்காமல் அருகிலுள்ள சிவன் கோயில்களுக்கு சென்றும் அங்கு நடக்கும் 4 கால அபிஷேகங்களையும் கண்டு தரிசித்து மறுநாள் அதிகாலையில தான் சிவ ஆலயங்களை அபிஷேகம் ஆராதனைகள் முடிந்த பின் தான் தன்னுடைய விரதத்தை முடிப்பதே வழக்கமாக கொள்வாங்க. மகா சிவராத்திரி தினத்துக்கு முதல் நாளோ அதற்கு 2 நாட்களுக்கு முன்பாகவே நாம மனதளவிலே தயார்படுத்தி கொள்ள வேண்டுமா? அந்த நாட்களில் அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து விட வேண்டுமா? ஒவ்வாத உணவுகளை சாப்பிட்டாலே பின்பு சிவராத்திரி விரத நாளில் வயிற்றுக்கு உபாதை ஏற்படலாமா? குறைந்தபட்சம் 3 நாட்களுக்கு முன்பாகவே அசைவ உணவுகளை தவிர்த்து விடுவது நல்லதாக சொல்லப்படுது. சிவராத்திரி நாளில் அதிகாலையிலே எழுந்து குளித்த நீராடி முடித்து வீட்டில் உள்ள பூஜை அறையில் அமர்ந்து சுவாமி தரிசனம் செய்து விட்டு தான் சிறிது நீர் அருந்தி கொள்ளலாமா? பின்பு அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானை வணங்குவது நல்லதாக சொல்லப்படுது. உச்சிக்கால நேரத்தில் குளித்து முடித்து உச்சிக்காலை பூஜை நேரத்தில் கோயிலுக்கு சென்று சிவபெருமானை வணங்குவது சிறப்பாகுமா? சிவராத்திரி நாளில் மாலை நேரத்திலேயே முதல் அருகில் உள்ள சிவன் கோயில்களில் தங்கியிருந்து தூங்காமல கண் விழித்து 4 வேளைகளில் நடைபெறும் அபிஷேகத்தில் கலந்து கொண்டு சிவபுராணம், தேவாரம், திருவாசகம் போன்ற நூட்களை கேட்கலாமா? அது மட்டும் இல்லாமல் சிவாலயங்களில் நடைபெறும் உபன்யாசங்களையும் கேட்டு மனதில் புத்துணர்ச்சி ஊட்டவுமா? இல்லாவிட்டால் கோயில்களின் தனியாக அமர்ந்து கண்மூடி மனதிற்குள் சிவ மந்திரத்தை உச்சரித்து கொண்டு இருக்கலாம். சிவராத்திரி தினத்துல இரவு முழுவதும் கண்முழிக்க வேண்டுமே என்ற பயத்திலேயே பகல் பொழுதுல நாம் தூங்குவது கூடாதா? அதே போல சிவராத்திரி நாளில் அன்னதானம் கொடுப்பது புண்ணியம் என நினைத்துட்டு கேசரி, தயிர் சாதம், சாம்பார் சாதம், குளிர்பானம் போன்றவற்றை தயார் செய்து கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுப்பது உண்டு. அன்னதானம் கொடுப்பது புண்ணியம்தான். ஆனால் மகா சிவராத்திரி தினத்தில் கோயில், வீடு என எங்குமே அன்னதானம் என்ற பெயரில் எதையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுது. ஏன்னா சிவராத்திரி விரதம் இருப்பதன் பலனே இது கெடுத்து விடுமா? மகா சிவராத்திரி நாளில் சிவ ஆலயங்களில் 4 ஜாமங்களிலுமே அபிஷேகம் செய்த பின்புதான் தரும் நெய்வேத்தியத்தை மட்டுமே நான் வாங்கி உண்ண வேண்டுமா? மற்றபடி தேவையில்லாமல் அன்னதானம் என்ற பெயரை சிவராத்திரி விரதத்தை நாம் கெடுக்கக்கூடாது. சிவராத்திரி தினத்துல எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். கோயிலுக்கு செல்லாமல வீட்டிலே உபவாசம் இருப்பவங்க பார்த்தோம்னா சிவராத்திரி நாளில் பக்தி படம் பார்க்கலாம் என்று தவறுதலாக நினைத்து கொண்டு பக்தி படங்களை பார்ப்பாங்க. இதுவே விரத முறைக்கு எதிராக இருப்பது. இதனை கடைபிடிக்காமல் இருப்பது நல்லது. முழுவதுமே கண் விழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பொழுதுபோக்கு விஷயங்களை தாயம் விளையாடுதல், செல்போன், வீடியோ கேம் விளையாடுவது, திரையரங்களை திரைப்படங்கள் பார்ப்பது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். இதனால் சிவராத்திரியின் ஸ்பெஷல் என்ற பெயரில் திரையரங்கு காட்சிகளும் சிறப்பு காட்சிகள் என்ற பெயரில் திரைப்படம் காண்பது தவறுதலான செயலாகும்.
அருளை பெற அவரை மனதார வழிபட்டாலே போதும். அது மட்டும் இல்லாமல் சிவராத்திரி தினத்தில் இறைவனை வழிபட்டு சிவனின் அருளை நாம் பரிபூர்ணமாக பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் 7 ஜென்மங்களாக நாம் செய்த பாவங்கள் நீங்கியும் நம்ம 7 தலைமுறைகளுக்கும் புண்ணியம் சேர்க்கக்கூடியதான் இந்த சிவராத்திரி தினத்தில் நாம் இருக்கக்கூடிய விரதமாகும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உற்சாகம் நியூஸ் சேனலுடைய பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.